நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. கிருபையாக இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாளை காணாதபடி ஆண்டவரே மண்டையில் வந்திருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லாத மக்களை ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக நீங்க இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும் ஏசப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே இருதய கடினம் உள்ளவராய் இருக்கிற ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கடினங்களா எடுத்து போடுங்க ஏசப்பா. உம்மை தெய்வமெஞ்சி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டு ஏசப்பா. நீர் அவங்களுக்காக ஜீவன் கொடுத்தீங்களே ஏசப்பா. ஆண்டவரே அந்த உருக்கமான அன்பு ஆண்டவரே அவங்களுக்கு ஊற்றப்படட்டு ஏசப்பா. ஊற்றப்படட்டு ஏசப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஏசப்பா. எங்கள் இந்து மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எவ்வளவோ வைராக்கியமா இருக்காங்க ஏசப்பா. அவங்களை ஏதாவது சொல்லிட்டா போதும் ஏசப்பா. அவங்க எத்தனையோ கேள்விகள் கேட்ட ஆண்டவரே எங்க கிறிஸ்டின் மக்கள் ஆண்டவரே எத்தனையோ மக்களால வார்த்தைகளால ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை காயப்படுத்துகிறதெல்லாம் நாங்க பாக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே அவங்க இறுதிய கடினம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை எடுத்து போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீ நன்மை செய்கிறவராக இருந்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே நீ நன்மை செய்தாலும் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏசப்பா. ஆண்டவரே இந்த இருதய கடினம் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இருதய கடினங்களையும் மாற்றுங்க ஏசப்பா. விக்கிரகம் கோட்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அதம் பண்ணி போட்டுகிற ஏசப்பா. ஆண்டு எங்கள் இந்திய ஆண்டவரே உமக்கு சொந்தம் ஏசப்பா. உங்களுடைய நாமம் ஆண்டவரே அதில் எழுதப்படணும் இயேசு என்ற நாம ஆண்டவரே எங்க இந்தியாவில் தரிக்கப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நெச்சிலும் ஆண்டவரை எழுதுங்க ஏசப்பா. உங்களுடைய நாமம் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளது ஏசப்பா. ஆண்டவரே பரிசுத்தத்தோடு ஆண்டவரே இந்த பயபக்தியோடு ஆண்டவரே ஒவ்வொருவரும் தொழுது கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே வியாதி வேதனைகளா இருக்கிற மக்கள் ஆண்டவரே சாப கட்டுகள் இருக்கிற மக்கள் இயேசுவை நாமத்தினாலே விடுதலை பண்ணுகிற ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தேவையான நல்ல ஆகாரம் உணவு உடை எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனே உண்மை நோக்கி பார்க்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கிருபை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே நீ பலனை கொடுக்கிறது ஆண்டவரே சுவாசத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபைகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களோட கூட இருந்த ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க ஏசப்பா. இந்த மரம் ஆண்டவரே இந்த வருஷமாவது கனி கொடுக்கும் ஆண்டவரே ஏசப்பா. நீர் ஏங்கி கொண்டிருக்கிற ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை கனி கொடுக்கிற மக்களாக ஆண்டவரே உலகத்தை ஆண்டவரே வழக்குகிறாக உமக்கு சொந்தமாக மாற்றிட்டு ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஆண்டவரை எழும்பி ஆண்டவரை புறப்பட்டு உங்களுடைய அன்பை சொல்லட்ட ஆண்டவரே. எங்கள் இந்தியா ரசிக்கப்படட்டும் ஏசப்பா. எங்க இந்தியாவுக்காக நாங்கள் நிற்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஆண்டவரே ஆண்டவரே பாரத தேசத்து ஆண்டவரே ரசிக்கப்படணும் ஏசப்பா. ஆண்டவரே உலக உள்ள மக்களா ஆண்டவரே பட்டினி வேதனையில் இருக்கிற மக்கள் எல்லாம் நினைக்கிறோம் ஆண்டவரே. வேதனை மாறாதா என்று ஏங்குற மக்களை ஆண்டவரே நினைக்கிறோம் ஏசப்பா. வேதனை மாற்றி போடுங்க ஏசப்பா. ஆண்டவரே சுக பலன் கொடுங்க ஏசப்பா. கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஏசப்பா. பல காரியங்களை ஆண்டவரே இந்த உலகத்தில் செய்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே நீ எங்க பாவங்களுக்காக மறித்தீங்க. நஞ்சு நஞ்சு ஏசப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷம் ஆண்டவரே இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஏசப்பா. பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக ஜீவிக்கணும் ஏசப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உதிகான மகிமை எல்லாம் வச்சு உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பாட்டு. சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவி வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவி வென்றவர் என் ஜீவனானான். ஆஹா இது அதிசயம் தானே. ஓ இது உண்மையும் தானே. இது அதிசயம் தானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் சொந்தமானான் சாவி வென்றவர் என் ஜீவனானான். கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றிக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல் பெற்றுக் கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர். இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் இரட்சகர். இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர்
சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானான். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். சர்வ வல்லவர் சொந்தமானார். சாவை வென்றவன் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானான். சாவி வென்றவர் என் ஜீவனானான். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பரிசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பரிசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவான். சர்வ வல்லவர் என் சொந்தமானான். சாவை வென்றவர் என் ஜீவனானான். சூத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரசங்களை அவ்வளவு பண்ண தெரியாது, இருந்தாலும் நம்ம ஏசப்பாவை வச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏசப்பா மனுஷனை உண்டாக்கும் போது ஆதாம் உண்டாக்குனாரு. உண்டாக்கி ஏவாளையும் உண்டாக்கி கீழ்ப்படியாததுனாலதான், அவர் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னதுனாலதான் ஆண்டவர் துரத்தி விட்டுருவாரு. அதுக்கு பிறகு ஏசப்பா நம்ம பாவங்களை போக்குறதுக்காக கீழ்ப்படியாமல் நிறைய பாவங்கள் வந்துடும். அவங்க இஷ்டம் போல எல்லாம் செய்வாங்க. எல்லா பாவங்களும் செய்யறதுனால ஏசப்பா ஆண்டவர் இந்த பாவத்துல இருந்து பரிகாரியாக ஆண்டவர் வந்திருப்பாரு. அது பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் உலகத்துல வந்தார். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், இருந்தாலும் தன்னை தாழ்த்தி ஒரு மனுஷனாகவே வந்தாரு. வந்து நிறைய அற்புதங்கள் செய்தாரு. உலகத்துல மக்களை வாழ்ந்தாரு. சீசர்களை தேர்ந்தெடுத்தாரு. அப்புறம் ஆண்டவர் 40 நாள் உபவாசமா இருந்தாரு. உபவாசமா இருக்கும்போது மத்திய 4 நாள்ல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இது எதுக்கு சொல்வாருன்னா, ஏசப்பா 40 நாள் உபவாசமா இருப்பார். வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அவர் கொண்டு போகப்படுகிறார். அவர் இரவும் பகலும் 40 நாள் சாப்பிடாம இருந்த பசி உண்டாயிடுச்சு. சோதனைக்காரன் அவரிடத்தில், நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பம் ஆகும்படி சொல்லும் என்று சொல்றார். அவர் தேவனுடைய குமாரன் என்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவரு அவரை உண்டாக்குனவர். இருந்தாலும் அவர் சொல்லுக்கு என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அவன் அந்த உலகத்துல இருக்கிறவரை அவன் ஆட்சி தான் கொஞ்ச நாள்ல நடக்கும். அதுக்கு பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாரு. ஆண்டவருடைய நோக்கமே வேற. நம்ம கீழ்ப்படியாம போனதுனால பாவம் எல்லாமே ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்திருப்பாரு. என்னையெஞ்சு உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்ட்டு ரொம்ப இந்த கற்பனையெல்லாம் மீறலுக்கு பயங்கர தண்டனை கொடுப்பாரு. இப்ப அப்படி கிடையாது. அன்பு, சிலுவையை சுமந்து கொண்டு வா, பாடுகள் வழியா வந்தாதான் நீ அங்க வரணும். ஆண்டவர் எவ்வளவு பாடுகளை பட்டார் நமக்காக, அதெல்லாம் நினைக்கணும். நினைச்சு நம்ம ஆண்டவருக்காக வாழணும் ஒவ்வொரு நாளும். அது அப்படி சொல்லியிருப்பாங்க. சிலுவை பாடுகள் நமக்கு புனித சின்னமா இருக்குது. முன்னாடி பாவம் செய்தவர்கள் அதுலதான் தண்டிப்பாங்க. இயேசப்பா நமக்காக பாவமானார் பிசாசினாலே. அப்புறம் அந்த தேவாலயத்து உப்பரிகையின் மேல பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு
கொண்டு தேவாலயத்து உப்பரி மேலே நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழை குதியும். தாழை குதிச்சா என்னன்னா, தம்முடைய தூதர்களுக்கு தம்மை குறித்து கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கட்டளையிடுவோம், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு உமது கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அது எழுதியிருக்கிறது அப்படின்ட்டு அவனுக்கு தெரியுது. கீழே குதிச்சா உங்களுடைய தூதர்கள் உண்மை ஏந்தி கொள்வாங்க அப்படின்ட்டு. நான் ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சாருன்னா அவங்க சாதானுக்கு கீழ்ப்படியலாம். நம்ம சாதானுக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, வசனத்தை வச்சு ஜெயிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. சாத்தானுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவன் கூட இருந்து ஆண்டவரை திருத்தி பாடினவன் தான் ஆண்டவர் தள்ளி, நீ என்ன கடவுள் மதிச்சா மட்டும்தான் இங்க இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய அவன் தன்னையே கடவுளா இந்த உலகத்துல காண்பிச்சு தனக்குன்னு ஒரு அரசாட்சி உண்டாக்குனதுனால தன்னோட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தள்ளி விட்டதுனால அவன் என்ன செய்வான், இந்த உலகத்துல மக்களுக்கு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து நரகத்துல கொண்டு போடுறான். நரகத்துல கொண்டு போடுறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரிசு பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்குன்னு சொன்னோன்னா, அப்புறம் மறுபடி ரெண்டாவதுலயும் ஆண்டவர் வெச்சு பெச்சுறாரு. இப்ப பிசாசு உயர்ந்த மலைகளை கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களை அவர் மகிமையும் காண்பிக்கிறான். உலகத்தின் ராஜ்ய மகிமை எல்லாம் உண்டாக்குனது அவர்தான். அவர்கிட்டயே அதை காமிக்கிறான். விழுந்து வணங்கினால் பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன்னு சொல்றான். ஆண்டவர் சொன்னதே அதான், என்னை எஞ்சி உனக்கு வேற எதுவும் உண்டாயிருக்க வேண்டாம், ஒரு சொர்பத்தையாகிலும் ஒரு விக்கிரத்தையாக வணங்க வேண்டாம். அதிலேயே அவனை வீழ்த்தடி எப்படியாவது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு அவர் தெரியும். தெரிஞ்சாலும் அவனுக்கு என்ன செய்யறான், வீழ்த்தடின்னு பாக்குற. ஆண்டவர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்றாரு. உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதுல ஜெயிச்சோன்னே பிசாசு விலகி போயிடுறான். உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்யறாரு. அதுக்கு பிறகு ஜெயிச்சோன்னா என்ன செய்யறான், தேவதூதர்கள் ஆண்டவருக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அவர் உலகத்துல இருந்தாலும் ஆண்டவர் தேவதூதர்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. ஏசப்பாவுக்கு சோர்ந்து போகும்போதெல்லாம் அவங்க தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருப்பாங்க. பிசாசு என்ன செய்வான், மலைகள் மேல் உள்ள சகல ராஜ்யத்தை இப்ப பார்த்தாலும் நம்ம பல மலைகள்ல தான் நிறைய கோயில் இருக்கும். அந்த தீபம் ஏத்தணும், இந்த தீபம் ஏத்தணும் அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருப்போம். இந்துக்கள் அவங்க கடவுளை அங்கதான் வழிபடணும் அப்படின்ட்டு அங்கதான் கொடியேற்றுவாங்க. அங்கதான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணுவாங்க. டார்ஜிலிங்ஸ் கூட இருக்க சொல்லுவாங்க, மலையில எல்லாம் பெரிய குகையில யாரையும் வர விட மாட்டாங்க. நான் ஆவிக்குள்ள போய் என்ன செய்வேன், அந்த குகைக்குள்ள போவேன். ஆவிக்குள்ள போய் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ல மாதிரி சொல்ல வச்சு எனக்கு கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி உலாவி வருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லுவோம். அப்ப எல்லாமே நொறுங்கி விழும். அதுல நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறந்தாதான் நம்ம பரலோகத்துல போய் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். அப்போ பரலோகத்திற்கு போகணுன்றதுக்காக அவர் பரலோக பிள்ளைகளை அழைக்கிறதுக்காக வந்தாரு. பாவங்களா மீட்டு பரலோகத்துக்கு கூட்டு போனோம். நிறைய ஊமைகள் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த காலத்துல படிக்காத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எழுத்து அந்த இப்பந்தான் எல்லாமே எழுதுறது, முன்னாடி ஓலைச்சுவடிகள்ல எழுதுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு இதையும் சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு ஓமைகளாக நிறைய சொல்லுவாரு. நிறைய ஓமைகள் பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு எப்படியாவது தம் பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடணும் அந்த நோக்கத்துக்காக வந்தாரு. அதை முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, எப்படியாவது வந்துடணும், புத்தி இல்லாத கன்னிகை மாதிரி இருக்கக்கூடாது, புத்தி உள்ளவர்களா விழித்து இருக்கணும். இந்த நா இந்த நாளையாவது ஆண்டவர் வர்றாரு என்று நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் விழித்திருக்க சொல்லுவாரு. விழித்திருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லியிருப்பாரு. என் நாமத்தினாலே நிறைய நீங்க அற்புதங்களை செய்யணும், நிறைய கனி கொடுக்கணும், அதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் அவர் சிலுவையில மரித்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மூன்றாம் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிடுவாரு. ஆண்டவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர். ஏன்னா ஓய்வு நாளை கூட பரிசுத்தமா ஆசிரிக்க நினைக்கணும்னு சொல்லுவாரு. ஆடைகள் எல்லாம் ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் ஆலயத்திற்கு போறதுக்கு நோட்டி. ஆண்டவர் சீனா மலையில மோசைக்கு சொல்லும்போது கூட சொல்லுவாரு, ஜனங்கள் எல்லாம் என் மலை அடிவாரத்துல தள்ளி தான் நிற்கணும், பக்கத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். தன் வஸ்திரத்துல ரொம்ப பரிசுத்தமா வச்சிருக்கணும். கிட்டத்துல அவங்க அந்த காலத்துல ரொம்ப பொண்ணு எப்படி கொலை செய்யப்படுவாங்க, யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு இது இப்போ கிருபையின் காலத்துல இருக்கும். ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்தாங்க. நமக்கு நிறைய
அற்புதங்கள் செய்யறதுல எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. நம்ம அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, போயிட்டு சும்மா இருக்க சொல்ல, அப்புறம் போயிட்டு நான் ப்ரேயர் பண்ணுவேன், நீங்க உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வருவேன், உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படி சொல்லியிருப்பாரு. வெளிப்படத்துல லாஸ்ட்ல கூட ஒரு வசனம் வரும், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமீன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அவர் வருவாரு, நம்மள எல்லாரையும் கூட்டு போவாரு. ஒரு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து இருதய கடினம், என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இன்னும் கேள்விப்படாத மக்கள் நிறையவங்க இருக்காங்க. அவங்களுக்காகவே நம்ம சொல்லணும், கேள்விப்பட வைக்கணும். ஆண்டவர் நல்லவங்க. எப்படியோ உலகத்துல இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு உண்டு. ஆவி வந்து சரீரம் வந்து நம்ம பசி தாகம் எல்லாமே இருக்கும். ஆனா ஆவிக்குரிய இதுல ஆண்டவருடைய இதுலதான் இருக்கும். ஆண்டவரே தாகமா இருக்காரு, பசியா இருக்க. நம்ம தாவீது கூட சொல்லுவாரு, ஆத்மா எப்பவுமே ஆண்டவரே வாஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே தூசிக்கிட்டே இருப்பாரு. ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சங்கீதம் 34:1 ஒரு துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். எப்போது என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துக்கள் தான் சொல்லுவாரு. ஆண்டவரை எப்பவுமே மகிமைப்படுத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு ராஜாவா இருந்தாலும் மகிமைப்படுத்துவாரு. தானியேல் என்ன, தானியேல் வந்து வாழ்க்கையில ஜெபம் செய்யலாம் 3 வேளையும். ராஜா வந்து சட்டம் போட்டாலும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் சிங்க கபியில அவனை போடணும்னு சொன்ன போது கூட அவன் பயப்படல. சிங்கங்கள் அவனை தப்பி வச்சது. ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமானது. வேதம் ரொம்ப முக்கியமானது. எல்லா வச்சியும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுலதான் ஆண்டவர் நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. நிறைய பாவங்கள் வந்ததுனாலதான் ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுக்க வேண்டியதாயிற்று. சொல்லியிருப்பாரு மோசேட்ட, 10 கற்பனைகள் கொடுத்திருப்பாரு. இதை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். கடைபிடிக்காதையில அப்பப்போ தண்டனைகள் கொடுப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை, கிருபையின் காலம். இப்போ எல்லா தாய் தகப்பன் மாதிரிலாம் ரோட்ல விட்டுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஏன்னா பெத்த மனசுல பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆண்டவர் பிள்ளைகள் தாய் எப்படி செய்யறாங்க, அனாதை விடுதியை கொடுத்துருவாங்க. யாரும் பார்க்க ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சுவார். ஆண்டவர் எந்த தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அதனால நிறைய தப்புகள் செய்யாம இருக்கிறதுக்காக நமக்கு இதெல்லாம் நம்ம எழுதி வச்சிருப்பாங்க. போய் நாளைக்கு பரிசுத்தமா ஆசிரியர்கள் தகப்பனும் தாயும் கனம் பண்ணணும். இப்போ எல்லாமே அன்புக்குள்ளே ஒரு வந்துடும். அன்பு, நம்ம எவ்வளவு அன்பா இருந்தாலே நமக்கு, ஆண்டவருடைய அன்பு இருந்தாலே நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வோம். எனக்கு நிறைய பிரசங்கம் பண்ண தெரியாது. சின்ன வயசுல சண்டே ஸ்கூல்ல எடுத்ததுதான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாட்டு எனக்கு. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரேன், பலியாகி என்னை மீட்டீரேன். பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா.
எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரைவும் சேவைக்கு, என்னை அழைத்தீரைவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஈக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பா உம் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பா உம் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஈக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் தேச எல்லை எங்கும் அப்பால் நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சோதரம் ஆலையிலோ சோதரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. கிருபையாக தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. எங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆண்டவரே, கொலைவெறியின் ஆவிகள், போதை பழக்கத்தின் ஆவிகள் ஆண்டவரே, எல்லா விபச்சார ஆவிகள் ஆண்டவரே, சாராய குடிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அந்த ஆவிகளை கட்டும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஆண்டவரே, சமாதான ஆண்டவரே நிலவன இயேசப்பா. இரத்த கொலவெறிகள் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலக்கி போடுங்க இயேசப்பா. ஆண்டவரே, எடுத்து போடுங்க இயேசப்பா, எடுத்து போடுங்க இயேசப்பா, எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. சிகரெட்டு பழக்கம் ஆண்டவரே, எங்கள் ஊரை எங்கள் தேசத்தை தடை பண்ணுங்க இயேசப்பா. சாராய பழக்கத்தை தடை பண்ணுங்க இயேசப்பா. ஆண்டவரே, போதை பழக்கத்தை எல்லாம் தடை பண்ணுங்க இயேசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற இயேசப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்தில் அமைதி நிலவட்ட இயேசப்பா. ஆண்டவரே, செய்திகளை பார்க்கும் போதும் எல்லாம் ஆண்டவரே, எவ்வளையோ ஆண்டவரை இரத்த கொலை வெறிகள் ஆண்டவரை பிடித்து அழைகிற ஆண்டவரை, போதை பழக்கத்தில் ஆண்டவரை அடிமைப்பட்ட ஆண்டவரே, தான் செய்கிறது என்ன என்று தெரியாமலே ஆண்டவரே, அடிமையில பட்டு கிடக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற இசப்பா. ஆண்டவரே, இறங்குங்க இசப்பா. எங்க தேசத்துக்காக இறங்குங்க இசப்பா. எங்க தேசத்துக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஆவிகள் எல்லாம் எடுத்து கொடுங்க இசப்பா. ஆண்டவரே, ஒரு நேசிக்க வேண்டிய அன்பில் இருதயத்தை கொடுங்க இசப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்பாக இருந்தீங்க இசப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே இருந்த உலகத்திற்காக ஆண்டவரை பாடுபட்டு ஆண்டு சகித்தீங்க இசப்பா. ராஜாவாக ஆண்டவரை நியாயாதிபதியாக வரப்போங்க இசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சிங்க இசப்பா. அந்த பழக்கத்திலிருந்து ஒவ்வொரு விடுங்க இசப்பா. ஒருவர் கூட நரகத்திற்கு போய் விடாதபடி ஆண்டவரே ரட்சிங்க இசப்பா. இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக வருகிற ஆண்டவரே, சிறு பழக்கத்திலிருந்து ஆண்டவரே, பாவ பழக்கத்திலிருந்து அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொருவரை ரட்சிங்க இசப்பா. எங்களை ரட்சித்தீங்களே இசப்பா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரை எங்களை ரட்சித்தீரானே. இது எங்களால் உண்டானதில்லை என்றாவே நம்முடைய ஈவா இருக்கிறது இயேசப்பா. நம்முடைய ஈவுக்காக நஞ்சு ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் இந்த ஈவு ஆண்டவரை கிடைக்கட்டும் இயேசப்பா. ரட்சிங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரை ரட்சிங்க எங்க தேசத்தை ரட்சிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீர் ஆண்டவரே முடிவு எடுத்திருக்கீங்களோ ஆண்டவரை செயல்படுத்த போறீங்களா இசப்பா. நஞ்சு இசப்பா. அந்த அந்த ஆண்டவரே, நீர் உமக்கு சித்தமான மக்களே ஆண்டவரே, ராஜாக்களே ஆண்டவரே, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு சித்தமான ஆட்சி வரணும் இசப்பா.
அதற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே நல்ல இதோட நல்ல வறுமையெல்லாம் மாறி போதை பழக்கம்லாம் மாறி ஆண்டவரே, ஸ்பீடி சிகரெட் ஆண்டவரே எல்லாம் மாறி ஆண்டவரே, எங்க தேசத்திற்கு சமாதானமா உண்டாக்குற ஆண்டவரே ஆட்சி எங்களுக்கு வரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இன்னும் நாங்க ஜெபிக்க வேண்டிய நிறைய இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஸ்டாலினுக்காக ஜெபிக்கிறோம், அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஆண்டவரே முதலமைச்சருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவர் பிரதமர் மோடிக்காக ஜெயிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஆண்டவரே முதலமைச்சர்கள், ஜனாதிபதிகள், அமைச்சர்கள் ஆண்டவரே பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ஆட்சி ஆண்டவரே உடைய பிரியமான ஆட்சியாக வரணும் ஏசப்பா. ஆண்டவரே காசுக்காக யாரும் ஆண்டவரே ஓட்டு போடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே இந்த உம்முடைய ஆண்டவரே காசு வாங்காதபடி ஆண்டவரே நேர்மையாக உண்மையாக அந்த ஆட்சி கொண்டு வர ஆண்டவரே இங்கே கிருபை செய்யப்படமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லா ஆண்டவர் ஜெப குறிப்பில் வியாதியில் உள்ள மக்கள் எல்லாம் தொடுங்க ஏசப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரை தொடட்டு ஏசப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் எழுப்புங்க ஏசப்பா. உங்களுடைய ரட்சிப்புகள் கொண்டு வந்துருங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை எடுத்து சொல்லட்டு ஏசப்பா. இயேசுதான் தெய்வம் மிஞ்சி ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் எழும்பி சொல்லட்டு, வாலிபர்கள் எழும்பி சொல்லட்டு, பெரியவர்கள் எழும்பி சொல்லட்டு, முதிர் வயதுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. பலன் குறையும் போது ஆண்டவரே, பலன் தள்ளாடும் போது ஆண்டவரே, கால் கைகள் தள்ளாடும் போது ஆண்டவரே கைவிடாத இருங்க ஏசப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு முதியோர் இல்லத்திற்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவர் முதியோர் இல்லத்திற்கு தேவையான பணங்கள் வசதிகள் எல்லாம் வச்சு நீரே ஆண்டவரை பரத்திலிருந்து கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிற ஏசப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்த ஆண்டவரை இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தேவைகள் எல்லாம் சந்திங்க ஏசப்பா. எங்க குடும்பங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்து தருகிறோம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கனமாய்மை எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.